ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நேற்று திருச்சியில் நடந்த மாநாடு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அதில் வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தோம்னா, சீமான் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட மாதிரி காரைக்குடி தொகுதியிலேயே களமிறங்கியிருக்காரு சீமான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காரைக்குடி தொகுதி அப்படின்றத பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரசுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படக்கூடிய தொகுதியா இருந்தாலும் கூட காரைக்குடியில நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சீமானுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்துட்டு காரைக்குடியில யாருமே தெரியாத, முகம் தெரியாத ஒரு வேட்பாளரை நிப்பாட்டும் போதே 16% ஓட்டு அப்படின்றது விழுதுன்னா, அப்ப நம்மளே நம்ம சொந்த தொகுதியில நிற்போமே, நம்ம மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்போமே அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில தான் சீமான் இந்த முறை களமிறங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் சீமான் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு காரைக்குடி தொகுதியில சீமானால வின் பண்ணிட முடியுமா? அதை தாண்டி சீமான் அவருடைய வேலைகள் அங்க என்னவா இருக்க போகுது, காரைக்குடி தொகுதியினுடைய அரசியல் வரலாறு அப்படின்றது என்ன, காரைக்குடி தொகுதிக்காக வரிசை கட்டி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, காரைக்குடி தொகுதி அப்படின்னு சொல்லி வரும்போதே வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகள், அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருடைய ஞாபகத்துக்குமே வரும் அப்படின்னு சொல்லலாம். காரைக்குடியில காங்கிரசினுடைய கை அப்படின்றது காலங்காலமா ஓங்கி இருக்கிறதுக்கான காரணம், எப்ப எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்தாலும் கண்ணை மூடிட்டு திமுக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் தொகுதி இருக்கு இல்லையா, ஐ மீன் காரைக்குடி தொகுதி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஒதுக்கிடுவாங்க. அது வந்துட்டு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவருடைய சொந்த ஏரியா அப்படின்றதுனாலும் அவருடைய செல்வாக்கிலேயே அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர்கள் அங்க நிற்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அங்க வின்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 2017 KR ராமசாமியா இருந்தாலும் சரி, இல்லை இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவான மாங்குடியா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் தொடர்ந்து காங்கிரஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணி காரைக்குடி தொகுதி இருக்கு இல்லையா அங்க வின் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வரக்கூடிய தேர்தலையுமே பெரும்பாலும் வந்துட்டு காரைக்குடி தொகுதி காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அங்க இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மாங்குடி இருக்கார் இல்லையா, அங்க அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத தாண்டி அங்க இருக்கக்கூடிய சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயும் வந்துட்டு ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி 2016 வின் பண்ண KR ராமசாமியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கடந்த அவர் எம்எல்ஏவா இருந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம அவரும் வந்துட்டு திரைமறைவுல காய்கள் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை மாங்குடிக்கு சீட் கொடுக்கப்படலை அப்படின்னா KR ராமசாமிக்கு தான் அந்த கோட்டா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏஸ், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்கு எதிராக வந்துட்டு ரொம்ப தீவிரமா வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு சீமான் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு இது திமுக சைட் மட்டும்தான். அதிமுக சைட் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம்னா, திமுக எப்படி காங்கிரஸுக்கு தராங்களோ அதே மாதிரி அதிமுகவும் பெரிய அளவில் காரைக்குடி தொகுதியில் கான்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் கிடையாது. திமுக காங்கிரஸுக்கு தர மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிமுக பாஜகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி விட்டுருவாங்க அப்படின்னே சொல்லலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய தேசிய செயலாளராக இருந்த நம்ம H. ராஜா இருக்கார் இல்லையா, அவர் 2001 அங்க நின்று வின் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமாவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வரக்கூடிய எலெக்ஷன்ல H. ராஜா போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் கூட இருந்த CP ராதாகிருஷ்ணனா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அவங்களுக்கு பின்னாடி வந்த தமிழிசை சவுந்தரராஜனா இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டுட்டதுனால தனக்கும் ஆளுநர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி தலைமையிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காரா H. ராஜா. அது மட்டும் இல்லாம இப்ப அவருடைய உடல்நிலை அப்படின்றதும் சரியில்லை அப்படின்றதுனால வரக்கூடிய எலெக்ஷன்ல காரைக்குடி தொகுதியில H. ராஜா கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை அதிமுகவே காரைக்குடியில ஸ்ட்ரைட்டா கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா அப்படின்னே சொல்லலாம் டாக்டர் பிரபு. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம்னா சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, ஸோ சோஷியல் மீடியா மூலியமா வந்துட்டு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் மட்டும் இல்லாம ஓவராலா யங்ஸ்டர்ஸோட என்கேஜ் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி டாக்டர், ஹாஸ்பிட்டல்ஸ், பெட்ரோல் பம்ப்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமா பிசினஸ் பண்றதுனால அந்த ஏரியாக்குள்ள அவருக்கு நல்ல பேர் இருக்கு. அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அதிகப்படியா இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய பின்னணி அப்படின்றதும் அவருக்கு இருக்கிறதுனால அதுவும் ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேரையும் வந்துட்டு பார்த்தோம்னா ஓவர்டேக் பண்ணி சீமான் அங்கே ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது தான் இப்போ ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும். ஸோ இதை தாண்டி சீமான் ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு தான் அதிகப்படியான ஓட்டு விழுந்துகிட்டு இருந்தப்ப இப்போ பிரபு அவர்கள் வருகையாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா அங்கேயும் வந்துட்டு ஓட்டுகள் அப்படின்றது பிரியும். ஸோ சீமான் கரெக்டாக வந்துட்டு வேலை பார்த்தாரு அப்படின்னா அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காரைக்குடியில் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, காரைக்குடியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேத்துக்குள்ளேயே அங்கே உரசல்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சாமுவேல் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா இன்னொருத்தர், அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் வந்துட்டு ரொம்ப பெரிய முரசல் போக்கு அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநில நிர்வாகிகளாகவும் இருக்கிறதுனால அவங்களுடைய உரசல் போக்கு, அவங்களுடைய மோதல் போக்கு அப்படின்றது சீமானுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய ஒரு காரணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சீமான் வந்துட்டு வேலையை ஒழுங்கா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வேலைகளை துரிதப்படுத்தினா கண்டிப்பா சீமான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா காரைக்குடியில சீமான் மட்டும்தான் ஜெயிப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம முன்னாடி சொன்ன 4 பேருமே மாங்குடி, KR ராமசாமி, டாக்டர் பிரபு, அதை தாண்டி அதிமுகவினுடைய வேட்பாளர் யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க அதை தாண்டி வந்துட்டு சீமான். ஸோ இவங்கள யார் வேணாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கு. 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்துல முன்ன பின்ன ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு வேலை அப்படின்றத சீமான் பண்ணார்னா டெஃபினட்டா அவர் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காரைக்குடியில் களமிறங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கக்கூடிய சீமானினுடைய எண்ணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.